பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லு பட்டி ரொட்டி நீ பொட்டு வச்ச தங்க நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் பெத்தவங்க செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா உத்தமரு ரொம்ப ஒசந்தவரு என்ன பெத்தவரு இந்த பெரியவரு அவரை போல இங்காரும் இல்ல அலசிப்பாரு நீ உலகத்துல அண்ணனுன்னா அண்ணனையா அன்பு உள்ள மன்னனையா வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் சத்தியத்தை ஜனம் காத்து வரும் அந்த சாமி தரும் பல நூறு வரும் மனசு எல்லாமே கோவிலையா அதுல நீதானே சாமி ஐயா நல்லவன் தான் இவன் வல்லவன் தான் நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தான் பொட்டு வச்ச தங்க குடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம் அட நீ தங்க கட்டி சிங்க குட்டி இனிவோம் பேர சொல்லும் பட்டி தொட்டி மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு திருச்சூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு மனுநீதி மன்னனுக்கு மறுபுறப்ப வராரு மலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வராரு திரிசூல மீச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வராரு
அழகாக கட்டிக்கொண்டு நடந்து வாரத போல் நம்ம ஐயா வாராரு. கொடுத்ததென்ன சீதக்காரி இறந்ததென்ன ஐயா உசுறு வர அள்ளி அள்ளி தருவாரு. சாதி சாதிக்கு ஒரு சங்கம் வச்ச நாட்டுக்குள்ள எல்லா சாதிக்கு ஒரு கோயில் போல வராது. இல்லை என்பதையே இல்லாம செஞ்சவர் தென்பாண்டி கேரளா மேல வராது. எதிர வந்த கண்ணே எமச்சதில்லை தமிழ பரம்பரைக்கு தன் மனம வராரு. தமிழ்நாட்டு சிங்க தமிழம் வாராரு. கருப்பு சூரியனா கம்பீரமா வாராரு. ஏழ சனங்களுக்கு பங்காளியா வாராரு. வாரி கொடுப்பதிலே வரலாற வாராரு. ஐயா ஊர்வலத்தில் ஆராத்தி எடுக்கத்தான் ஆகாச சூரியனை ஆசைப்படும் நீவாரு. சொல்லில் சத்தியம் அணிப்பாரு. நின்னையட நிச்சயமா ஜெயிப்பாரு. சமுத்திரனை எங்க கை வீசி வாரத புல் கவசி ஐயா வாராரு. இமயமலை எங்க ஊரு சாமி மலை 8 தசை நடுங்க 8 வச்சு வாராரு. சூல மிச வச்சு பொரிய ஒட்டு வச்சு கரிகால சோழம் போல கால் நடந்து வாராரு. மனுநீதி மன்னனுக்கு மறுபொறப்ப வாராரு. தர்மராசாவுக்கு தர்மம் சொல்லி தந்தாரு. பஞ்சாலம் குறிச்சி கட்ட பொம்மை வாராரு. கடாரம் கொண்ட எங்க ரசரசம் வாராரு. போல நடந்தா நதி போல எழுந்தா மலை போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் பொன்னார மனசு இருக்கும். என்று மூடாத கோவில் முன்வாச கதவு எப்போது திறந்திருக்கும். அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் 8 ஊரும் பணிஞ்சிருக்கும். அவ தொட்டு தந்த நெல்லு மணி முப்போக விளைஞ்சிருக்கும்.
இங்க யாரும் தான் கடலை பார்க்கல வாசுதேவர் மனம் கடல வாய்க்க வெள்ளத்தில் நாங்க மூழ்கல வாசுதேவர் கைப்படகாச்சு கோவிலுக்குள்ள தெய்வம் இருக்கு தேடி வந்த தெய்வம் இங்க இருக்கு வீட்டுக்கு வீடு எரியுதுங்க வாசுதேவர் ஏற்றிய ஒளி விளக்கு எங்க உசுரெல்லாம் ஊடுருவோம் பொன்னோட புன் சிரிப்பு எங்க மனசாளும் மன்னனுக்கு மத்தாப்பு வரவேற்பு எழுந்தா மலை போல நடந்தா நதி போல வண்டியில் போகும் இடுக்குல வீரம் விளையுது கழனியில பார்வை ஒண்ணுதான் வார்த்தை ஒண்ணுதான் பைசல் செய்யுது வழக்குகளை சுற்றி எறியும் எந்த நெருப்பும் தொட்டதுண்டு உன்னை சுட்டதில்லை சத்தியத்தையும் தருமத்தையும் காத்திருக்கும் எங்க தருமதொர இங்க நடமாடும் சூரியனை கும்பிட்டு பொங்க வைப்போம் எங்க பசி தீர்த்த தருமனுக்கு பல்லாக்கு தூக்கி நிப்போம் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல அந்த ஆகாயம் போல எண்ணாம கொடுக்கும் சொன்னான மனசு இருக்கும் என்று மூடாத கோயில் முன்வாச கதவு எப்போதும் திறந்திருக்கும் அந்த வெட்டருவாம் மீசைக்குத்தான் எட்டூரும் பணிஞ்சிருக்கும் அவ தொட்டு தந்த நெல்லுமணி முப்போகம் விளைஞ்சிருக்கும் எழுந்தா மலை போல நடந்தா நதி போல
நிலவை இவன் தோலுரித்து அதில் வேட்டி சட்டை அணிந்தவனோ மாநில மக்களை வாழ வைக்க ஒரு மதுரை மண்ணில் பிறந்தவனோ ஒற்றை கையில் 100 விரல் கொண்டவனோ இவனோ பார்வையிலே பாறைகளை பற்ற வைப்பான் இவனோ ஒற்றை கையில் 100 விரல் கொண்டவனோ இவனோ பார்வையிலே பாறைகளை பற்ற வைப்பான் இவனோ வன்முறை அழிப்பதுதான் தன் முறையாய் கொண்டவன் இமயம் குமரி வரை இந்தியனாய் நின்றவன் நம்பி வருவோரை இவன் நம்பி இருப்பான் பம்பு செய்வோரை அவன் வேரை அறுப்பான் சாதி மதம் எல்லாம் இவன் கடந்து நிற்பான் வீடு என் வீடு தமிழ்நாடு என்பார் கஜா வராண்டா கஜா வராண்டா கண்கள் 2 தீ பறக்க கஜா வராண்டா மனிதனின் கோரிக்கையை இவன் வாழ்க்கை நாளை மீட்டு தரும் கையை அசைத்தால் உனக்கு பின்னால் கடலலை போல கூட்டம் வரும் உள்ளதெல்லாம் அள்ளி தரும் வல்லல் இவன் தானோ உச்சி முதல் பாதம் வரை உன்னை போல யாரோ உள்ளதெல்லாம் அள்ளி தரும் வல்லல் இவன் தானோ உச்சி முதல் பாதம் வரை உன்னை போல யாரோ இமயத்தை மீசையால் கயிறு கட்டி இழுப்பவன் கூரை வீடுகளில் கூடு கட்டி வசிப்பவன் பொய்யை எரிக்கின்ற இவன் வெயில் மனிதன் நம் கண்ணின் மணியானான் இந்த கருப்பு தமிழன் பொய்யை எரிக்கின்ற இவன் வெயில் மனிதன் நம் கண்ணின் மணியானான் இந்த கருப்பு தமிழன் கஜா வராண்டா கஜா வராண்டா கண்கள் 2 தீ பறக்க கஜா வராண்டா 2 காலு சிங்கம் போல நடந்து வந்தவனோ வெட்டு மனு போடாமலே வெற்றி கண்டவனோ 8 திசையெல்லாம் கொடி கட்டி பறப்பான் கொட்டும் மழை நீரில் ஒரு தீயாய் எறிவான் எங்கள் விழி காக்க இரு இமையாயிருப்பான் உச்சம் தலை மீது தமிழ் உலகை சுமப்பான்
இமயம் கூட குன்று. கிழக்கு ஒன்று இலக்கு ஒன்று இருக்க வேண்டும் கவனி. தமிழரினம் தலை நிமிர சுற்றி வாடா பவனி. சூரியனில் நெல் விதைப்போம் ஏறு கட்டி உழுது. விண்ணில் மண்ணில் காற்றில் கடலில் தமிழன் பேரை எழுது. தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன். தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன். தலைவன் இனிமேல் இவனின் ராஜ்யம் தானே. மக்கள் போற்றும் முதல்வன் இவனே. தமிழே இவனுக்கு சுவாசம் ஆகும். தர்மம் இவனுக்கு மகுடம் சூடும். தமிழன் தமிழன் இவன் தான் தமிழன். தலைவன் தலைவன் இவன் தான் தலைவன்.
நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க முன்னால அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரோ நான் யாரோ ஒரு காலம், இப்ப பொன்னானோ நமக்கே எதிர்காலம். தன்னம்பிக்கை தலையெடுக்கும் தமிழனுக்கும் வழி பிறக்கும். கொஞ்சம் பொருட்டா பத்த வச்ச பொறி பறக்கும். முட்டி நின்னா தூள் பறக்கும். கோட்டையில கொடி பறக்கும். கோட்டையில கொடி பறக்கும். நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க முன்னால அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரோ நான் யாரோ ஒரு காலம், இப்ப பொன்னானோ நமக்கே எதிர்காலம். பேரன்பு கொண்ட பெரியவர்களே, தாய்மார்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, பொதுமக்களே மற்றும் என் உயிரினும் மேலான அன்பு தமிழ் நெஞ்சங்களே, வரவேற்கும் என் முதல்வர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சொல்லின் சொந்தக்காரர்கள் சொல் இது என்னோடும் தமிழ்நாடு முழுவதும் தொடர்பு இருக்கும். இது நான் சொல்ல பெருமையாக சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம கோவை மாவட்டத்தில் கூப்பிட்டுருந்தாங்க. நேற்று 2 நாட்களாக என்னோட பயணம் தொடர்ந்துட்டு இருக்கு. கிருஷ்ணகிரியில் ஆரம்பிச்சேன். நேற்று ஊட்டி, கூடலூர், குன்னூர், நீலகிரி மாவட்டம் முழுவதும் நேற்று பல்வேறு நிகழ்ச்சி இருந்தது. அதை தொடர்ந்து இன்னைக்கு கோயம்புத்தூர்லையும் வந்து மக்களை சந்தித்து முன்னாடி பேசுறது சந்தோஷமான விஷயமாக நான் பார்க்கிறேன். இன்னைக்கு தேசிய முற்போக்குதாரின் சார்பாக காலிலிருந்து கோவை மாவட்டத்தில் பல்வேறு இடத்துல கொடி ஏற்றும் விழா, அப்புறம் ஒரு ஆபீஸ் திறந்தோம். இப்போ வந்து அன்னதானம், அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிகள் எல்லாமே மக்களுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு எதுக்கு இதெல்லாம் நாங்க மக்களுக்காக செய்யணும்? 2013-14 அப்புறம் மக்கள் யாருக்குமே அங்கீகாரம் கொடுக்கல, யாருக்கு ஜெயிக்க வைக்கல. இங்க எதுக்காக செய்யறோம்? ஏன்னா எங்களுக்கு கேப்டன் கற்றுக் கொடுத்தல பந்த சொத்து தூக்கி போட திரும்பி வந்த மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் எவ்வளவுதான் எங்களை தூக்கி போட்டாலும் எங்களுக்கு மக்கள் முன்னாடிதான் மிக பெரிய கேப்டன் இருக்கும் வரை யாருமே கேப்டனை புரிஞ்சுக்கல. இன்னைக்கு கேப்டன் இல்லாத தருணத்தில் இன்னைக்கு கேப்டன் மறைந்து 1 வருஷத்துக்கு ஆனாலும் இன்னைக்கும் நான் ஒவ்வொரு கிராமம் ஒவ்வொரு ஊருக்கு போனா முதல்ல என்கிட்ட அந்த தண்ணீர் மழை பேசுறது பெண்கள் தான். அதுதான் கேப்டன். அவர் ஆழ மனசுல ஒவ்வொரு இடத்துலயுமே இல்ல. இன்னைக்கு கேப்டன் விட்டு நான் பண்ணுகிறேன். இன்னைக்கு அவர் மகனாக நான் ஏன் வந்து நிக்கிறேன்னா, நான் மகனாக நான் ஒருத்தர் இருக்கேன், சண்முக பாண்டியன் ஒருத்தர் இருக்கேன். அவர் இல்லாத தருணத்தில் இன்னைக்கு இத்தனை வருஷம் இந்த தோல்வி நிலையிலும் இந்த கட்சிக்காக கேப்டனுக்காக தேசிய மரிசி கட்டி சிவப்பு மஞ்சள் கருப்பு கரவேட்டி போட்டு இங்க கூட நிற்கிறாங்க பாருங்க தொண்டர்கள். அவங்க தம்பியாவே என்னை கூப்பிட்டாங்க. இவ்வளவு வருஷம் அவங்களுக்காக உழைச்சாங்க. இன்னைக்கு நான் என்னோட கனவுல எல்லாம் தூக்கி எறிஞ்சு இன்னைக்கு நான் எது இந்த சின்ன வயசு இந்த அரசியல் வேலைக்குள்ள நான் வந்திருக்கேன்னா இத்தனை வருஷம் அவங்க இருந்தாங்க. எங்க அப்பாவோட கனவு என்ன? இந்த மக்களை தந்தமேட்டில் வச்சு காலாட்டம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞரோட கனவு அவங்க அப்பா அம்மாவோட நிறைவேற்றணும். அந்த மாதிரி ஒரு கனவு நிறைவேற்றதான் விஜய் பாட்டில் அரசியல் மேல எழுதியிருக்கேன். என்னோட தொண்டர்களோட கனவு அந்த தம்பியாக கடைசி வரைக்கும் நான் பயணம் செய்ய தயாரா இருக்கேன். இன்னைக்கு வந்து எல்லாருமே சொன்னா நான் எம்பியாவும் நான் இன்னைக்கு வந்து நான் எங்க தனித்துவப்படுத்துறதுக்கோ இல்ல பிரபலப்படுத்துறதுக்கோ 1000 வழிகள் இருக்கு. கேப்டன் மகனாக நான் வரணும் எனக்கு ஒரு அவசியம் இல்லை. என்ன கேப்டன் மகன்றது பெரிய பொறுப்பு, அதுவே ஒரு பெரிய பதவி. அதுவே நான் பாக்கியம் செஞ்சு கேப்டன் மகனாக போறேன். இன்னைக்கு நான் அரசியல் மீட்டிங் வந்திருக்கேன்னா என்ன அறிமுகப்படுத்த வரல, என் கூட இங்க பின்னாடி நிக்கிறாங்க. இவங்க எல்லாம் நீங்க கோட்டைக்கு போன, இவங்க எம்எல்ஏ ஆகும், இவங்க எம்பி ஆகும், இவங்க கவுன்சிலர் ஆகும், இவங்க கூட நான் அவங்க வழி அனுப்பணும். இதுதான் எனக்கு வேலை. இதுதான் எங்க அப்பா எனக்கு கொண்டு போயிருக்க வேலை. நீங்க நான் பெரிய ஆகுங்க, எனக்கா இந்த கட்சிக்காக இருக்கிறோம், ஜெயிக்கணும். அதுதான் இன்னைக்கு தேமுதிக பொறுத்தவரையில மக்கள் மனதில் இன்னைக்கு இவ்வளவு வருஷம் எல்லாரும் புரிஞ்சிருப்பீங்க.
தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் சுத்தி தான் எப்பயுமே ஒரு அரசியல் நடக்கும். ஒவ்வொரு தேர்தல் முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல மீடியாவில் யாராவது புரிய வைக்கிறதுனா தேமுதிக தான். தேமுதிக எந்த பக்கம் கூட்டணிக்கு போறாங்க, தேமுதிக இன்னைக்கு அந்த பேரம் பேசுறாங்க இப்படி அப்படின்ட்டு. நான் எல்லாருக்குமே ஓப்பனா சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிடர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேப்டன் எவ்வளவு சொத்து இருக்கு, இந்த செகண்ட் இன்னைக்கு எவ்வளவு சொத்து இருக்கு கணக்கெடுத்து பாருங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கட்சி ஆரம்பிச்சா அவங்களோட சொத்து மதிப்பு மேல ஏறும். இன்னைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் எங்க சொந்த காசை வச்சுதான் இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கோமே தவிர யாரு கால புடிச்சு இந்த கட்சியை நாங்க வளர்க்கல. இது கேப்டன் மட்டும் இல்ல, கோடி தொண்டரும் கேப்டன் போலதான். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி காலேஜ் நண்பரை நான் பார்த்தேன். போன தேர்தல் அப்போ 2020 தேர்தல் அப்போ அவர் செங்கல் சோழர் வச்சிருக்காரு. அங்க வேலை பார்த்த ஒரு விவசாய தொழிலாளி ஓடி போய் அவர்கிட்ட நாளைக்கு கொடுக்க வேண்டிய சம்பள காசு இன்னைக்கு கொடுங்க அப்படின்னு ராத்திரி 8 மணிக்கு கதவு தட்டி இருக்கிறார். எதுக்குப்பா இவ்வளவு அவசரமா கேட்கல, வீட்டுல யாருக்காச்சும் உடம்பு சரியில்லை, ஏன் இவ்வளவு அவசரமா பணம் கேட்கிறேன்றப்போ, இல்ல நாளைக்கு கேப்டன் அங்க ஊருக்கு வராரு, நான் போய் நீ கொடி காட்டணும் பேனர் காட்டணும், அதனால நீங்க கூலி காசு எனக்கு கொடுங்க, அந்த 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா 200 ரூபாய் இப்ப என்னால முடிஞ்ச இந்த கட்சிக்கு நான் செலவு செய்யணும், எனக்கு அந்த கேப்டனுக்காக நான் பண்ணணும்ன்ற. இதுதான் உண்மையான தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஏன்னா கட்சி 2005 கட்சி ஆரம்பிக்கும் போது எங்களும் கோடீஸ்வரன் யாரும் இந்த கட்சியில சேரல, பணக்காரர்கள் சேரல, பிசினஸ் மேன் சேரல, சாதாரண விவசாயம் கூலி தொழில் எளிமையான மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு கேப்டன் பின்னாடி நாங்க இருந்தோம், தலைவாணி முன்னாடி இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் இன்னைக்கும் இன்னைக்கு நான் மேலே இருக்கிற அரசியல் ஆசைக்காக நான் இங்க வரல, எங்க தலைவர் ஆசைக்காக நாங்களும் அரசியல் இருக்கோம். அதுதான் இந்த பூமி சுற்றுமுறை, உலகம் சுற்றுமுறை தேசிய முற்போக்கு திராவிட கொள்கையும் லட்சியமும் கேப்டனுக்காக நாங்க கடைசி வரைக்கும் சொன்னது. இந்த தேர்தலை நாங்க இழுத்துட்டு கேப்டனுக்காக கேப்டன் ஆலயத்து 2026 தேர்தல் சமர்ப்பிப்போம். அது எந்த மாற்று கருத்துமே இல்ல. ஒரு சின்ன வெற்றி கூட தேமுதிக கிடைச்சிடக்கூடாது, நீங்க எல்லாருமே இருக்காங்க. ஏன்னா எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் இன்னைக்கும் கெத்தா மாசா இருக்கிறது தேமுதிக மட்டும்தான். இது நாங்க பெருமையோட சொல்லுவோம். நேற்று 20 பேர் வராங்க, 10 பேர் வராங்கன்னா கூட கடைசி வரைக்கும் அந்த ஒரு செகண்ட் உயிர் இருக்க வரைக்கும் தேமுதிக யாரும் எந்த அசையும் செய்ய முடியாது. ஏன் நான் சொல்றேன்னா 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எந்த கூட்டணியில் இருக்கோ அந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். இத மாற்று கருத்தே இல்ல. கண்டிப்பா அதுதான். இன்னைக்கு யார் வேணா கட்சி ஆரம்பிக்கிட்டோம், இன்னைக்கு எத்தனை கூட்டணி பலம் வேணாலும் யார் வேணாலும் காமிக்கிட்டோம். இன்னைக்கும் கேப்டனோட பொட்டு வச்ச தனக்கூட பாட்டு தான் ஹிட். இன்னைக்கு இன்னைக்கும் பட்டி தொட்டி வரைக்கும் பொட்டு வச்ச தனக்கூட பாட்டு வச்சுன்னா இன்னைக்கு அடுத்த தலைமுறை படங்களும் மக்கள் பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இன்னைக்கு கேப்டன் நம்ம கூட இல்லைனாலும் கேப்டனோட ஆளுமையும் அவரோட தோழனை இன்னும் மனசுல இன்னைக்கு கேப்டனே இல்லைன்னா கூட கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிற. அந்த மாதிரி பேனர்ல அப்பா பார்த்து சிரிக்கிறது இன்னைக்கு எல்லா பக்கமும் கேப்டன் நம்ம கூட தான் இருக்கிற. அவர் எங்கேயும் போல நம்மளோட வேலையை நம்மளுக்கு நிறைய வேலையை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதனால ஈகோ பொறாம, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு கட்சிக்குள்ள எல்லா பிரச்சனையும் ஓரம் கட்டிட்டு 2005 எப்படி மதுரை மாணவர்கள் எல்லாரும் கிளம்பி வந்தீங்களோ 2026 தேர்தலுக்கு எல்லாரும் தயாராகணும். என் தாழ்மையோட நான் கேட்கிறேன். இத்தனை வருஷம் கட்சிக்காக உழைச்சோம் நீங்க எல்லாருமே நீங்க பேசுறீங்க. அது எந்த ஏன்னா தேமுதிக தொண்டர்கள் மாதிரி எந்த கட்சிக்கும் தொண்டர்கள் கிடைக்க மாட்டாங்க. கேப்டன் சொல்லிதான் அந்நியாரம் சொல்லிருக்காங்க. அந்த தலைவனையை நாம் ஏற்கிறோம். ஆனா வருங்காலத்தில் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சத்திரியனா நம்ம இருக்கட்டும், அடுத்த 1 வருஷம் நம்ம எல்லாருமே சாணக்கியனா இருக்கணும். அதனால எல்லாமே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இத்தனை வருஷம் நம்ம வேலை பார்த்தோம். அடுத்த 1 வருஷம் நம்ம என்ன வேலை பார்க்க போறோம்? நம்மளோட எல்லாரோட வாழ்க்கையும் அதுலதான் அந்த தேர்தல் தான் இருக்கு. இன்னைக்கு மக்கள் நீங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அந்த சாதாரண சேவை செஞ்சுட்டு போயிடலாம். ஒரு என்ஜிஓ சங்கம் வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு கட்சின்னு ஆரம்பிக்கிறோம்? இன்னைக்கு மக்கள் தான் கட்சி ஆரம்பிச்சா இன்னைக்கு தேமுதிக ஜெயிச்சு நீங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்துக்கு போய் நின்னாதான் மக்கள் பிரச்சனையை பேச முடியும். இன்னைக்கு நம்ம இங்க ஸ்டேஜ் போனோம், 20 கிலோமீட்டர் இன்னொரு ஸ்டேஜ் போனோம், இன்னொரு பக்கம் ஸ்டேஜ் போய் மக்கள் பேசுவோம், நீங்க கை தட்டுவீங்க, விசில் அடிப்பீங்க, சந்தோஷம். ஆனா மக்கள்
கவுன்சிலர் பல பதவியில போய் மக்கள் இருக்கிற சட்டமன்றம் பாராளுமன்றம் உட்கார்ந்தா மக்களுக்கான இது செய்ய முடியும். இன்னைக்கு எங்களால முடிஞ்சதை இன்னைக்கு நாங்க வந்து அன்னதானம் செய்யறோம், எங்களால முடிஞ்சதை செய்யறோம். ஆனா நாளைக்கு உங்க வீட்டுல லைட் போடுறது, ரோடு போடுறது, தண்ணி வசதி போடுறது, இதெல்லாம் யாரும் பண்ண முடியும்? ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி இந்த அந்தஸ்துல பண்ண முடியும். ஒரு சின்ன உதாரணம், கேப்டன் ரிஷி வந்த 2011 ஜெயிச்சு சட்டமன்ற தலைவர், எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அவங்க 50 வருஷ கனவை ஒரே வருஷம் நடத்திட்டார். ரிஷி வந்ததுல ஒரு பாடம் காட்டணும், அவங்க 50 வருஷம் கனவு தொகுதி மக்கள் ஒரே வருஷத்துல கேப்டன் எம்எல்ஏ ஆனாரு, செஞ்சு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டார். 50 வருஷம் கனவு ஒரு வருஷத்துல மாற்றும் போது உங்க இந்த தொகுதி எத்தனை வருஷம் கனவு உங்க மக்களுக்கு இருக்கும்? அதை நீங்க எல்லாருமே சிந்திக்கணும். நான் கேட்கிறேன், இது எல்லாமே கேப்டன் பேசியிருக்காரு. இன்னைக்கு கேப்டன் அரசியல் ஆரம்பிக்கிறப்போ நம்ம சின்ன பசங்களா இருக்காங்க, நீங்க கல்யாணம் பண்ணி குழந்தைய வச்சுட்டு நீங்க உங்க குழந்தைய நீங்க வளர்த்துட்டு இருப்பீங்க. நாளைக்கு அந்த குழந்தைய எதிர்காலத்தை நீங்க பாருங்க. எல்லா கட்சியிலும் அடுத்த கட்ட தலைவர்கள் வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது இளைஞர்கள் காலம் தான். அதுதான் நல்ல தலைவர்கள், நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்கிற மக்கள் அது உங்க கையில தான் இருக்கு. கேப்டன் எல்லா உலகத்திலும் இருக்கனால உங்க வீட்டு மகனாக எனக்கு எல்லா உரிமையும் இருக்கும். நான் பேச உங்களுக்கு நான் கேள்வி கேட்கிறேன். ஏன்னா எங்க அப்பா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் என் மக்களுக்காக தான் போய் கொடுத்தாரு. இந்த செகண்ட் வரைக்கும் நானும் அம்மாவும் எந்த எதுவுமே நான் கேள்வி கேட்டுக்க மாட்டோம். இன்னைக்கு அப்பா ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சோம்னா 90 ரூபாய் மக்களுக்கு தான். எதுக்கு அப்பா இதுலையும் கொடுத்துறையும் நாங்க கேட்டுக்க மாட்டோம். ஏன்னா கேப்டன் அப்படிதான் வளர்த்துருக்காரு. ஏன்னா 3 மாசம் குழந்தையா இருக்கும் போதே கேப்டன் கையை பிடிச்சி மக்களுக்கு சோறு போட்டு கொடுத்து எனக்கு பழக்கியிருக்காரு. இப்படிதான் எனக்கு கேப்டன் வளர்த்துருக்காரு. நான் வேணா லட்ச சம்பளம் வேணா நான் வாழ சம்பளம் பண்ணி இருந்தேன். ஆனா உள்ள சம்பளத்தை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் தமிழ்நாட்டில் கேப்டனுக்காக இருக்கிறான். அதனால வருங்காலம் வரும் தேர்தல மக்களாக நீங்கள் உங்கள்கிட்ட நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன். கோயம்புத்தூர்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு தேமுதிக நிற்கும். அந்த தொகுதி தேமுதிக செய்யணும். ஜெயிச்சு மக்களுக்காக உங்களுக்காக நிச்சயமா வந்து போறாங்க. ஏதோ விஜய் வந்தாரு, பேசினாரு, போனாரு மட்டும் நினைக்காதீங்க. இங்க நானே இந்த கேப்டனே இந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம தொண்டை யாரு நின்றாலும் சென்னையில இருந்து 1 மணி நேரம் பிளைட் கோயம்புத்தூர்ல வந்து இறங்கி வேண்டிய அவர் ஜெயிச்சு சார் நான் வந்து கூட இருந்து அவர் செஞ்சு கொடுப்பேன். அதுதான் தேமுதிக, அதுதான் கேப்டன். இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் நீங்க இருக்கீங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு இருக்கிற ஒரே ஒரு பெண் தலைவர் யாருன்னா அது திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மட்டும்தான். நீங்க எந்த கட்சியிலுமே எந்த பெண்ணாலுமே எங்கேயுமே சும்மா எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், கவுன்சிலா இருக்கலாம், வேற எங்கேயுமே இருக்க முடியாது வேற யாருமே. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல திருமதி ஜெயலலிதா பிறகு இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தான் நீங்க ஒரு கட்சி ஒரு பெண்மணியா ஆகலாம். இன்னைக்கு நம்ம தொண்டை யாரும் சும்மா ஜான்சி ராணி நான் பட்டம் கொடுக்கல. ஜான்சி ராணி பாத்துக்கு எப்படி வருவாங்க? குழந்தைய முதுகுல சுமந்துட்டு ஒரு குதிரையை ஓட்டிட்டு போருக்கு போவாங்க. கேப்டன் உடல்நிலை சரியில்லாதப்போ கேப்டனையும் குடும்பத்தையும் தோல்ல முதுகுல குழந்தைய மாதிரி சுமந்துட்டு கட்சியை குதிரை மாதிரி சவாரி செஞ்சு அவங்க மேல நெஞ்சில தாங்கி ஒரு போருக்கு பெண்மணியா சென்றான். இதுதான் உண்மை. இன்னைக்கு கேப்டன் கொஞ்சம் உடல்நிலை சிறப்பு எத்தனையோ அவர்கள் எங்க அம்மா மேல பரப்புனா. இன்னைக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் கேப்டனாலே ஒரு படி மேல நிற்கிறான். அதுதான் உண்மை. இன்னைக்கு எங்க அம்மா எங்க அப்பாவுக்கு எவ்வளவு சேவை செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. உங்க வீட்டுல உங்க மகன், உங்க பையன், உங்க தாத்தா, தம்பி, அப்பா யாருக்காவது ஒரு சின்ன தலைவலி காய்ச்சல் எவ்வளவு துடிச்சு போறீங்க. சிங்க மாதிரி இருக்காரு கேப்டன். அவருக்கு ஒரு அப்படி உடல்நிலை யாரப்போ எப்படி துடிச்சு போயிருக்காங்க அம்மா. அது நீங்க எல்லாரும் சிந்திக்கணும். கடந்த 10 வருஷம் எங்க அம்மா 2 ல இருந்து 3 மணி நேரம் தூங்கினாலே பெரிய விஷயம். ராத்திரி முழுவதும் கட்டளிப்பு கேப்டனை நினைவுகளை வச்சு பார்த்துட்டு இருக்காங்க திருமதி பிரேமலதா விஜயகாந்த். காலையில எந்திரிச்சா கட்சி வேலை, சாயங்காலம் கேப்டன். வீட்டை சுத்தி 24 மணி நேரம் கேமரா ஆட்கள் இருந்து கண்காணிச்சுட்டே இருப்பாங்க கேப்டன். ஏன் எங்களுக்காக கேப்டன் உங்களை சத்து உங்களை திரும்பி கொடுத்ததான். இன்னைக்கு கேப்டன் அன்னைக்கு இன்னைக்கு டிசம்பர் 28 புதைக்கல. கேப்டன் அன்னைக்கு புதைச்சி பல கோடி உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார். தந்த தட்டை வச்சு தாராட்டணும். அன்னை மொழி காப்போம், அனைத்து மொழி கற்போம். இங்க இருக்க அரசியல்வாதிகளா எல்லா மொழிகளை வச்சு நம்ம பிரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இங்க இருக்க கோயம்புத்தூர் இங்க இருக்கிற மாவட்டம் உங்களுக்கு புரியும். இந்த பக்கம் பக்கத்துல போனா கேரளா. இந்த வேலை வாய்ப்பு இல்லைன்னா அந்த கேரளாக்கு நம்ம வேலைக்கு போனோம்.
அந்த பாலக்காடு போய் அங்க மலையாள உணர்வு ஜாஸ்தி. அங்க நீங்க தமிழ் பேசினா உங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்காது. அங்க இங்க விட மலையாளம் ரெஸ்பெக்ட் இருக்காது. அதனால அவங்க ஊருக்காரங்க அவங்க உணர்வா பேசணும், நம்ம ஊருக்காரங்க நம்ம உணர்வா பேசணும். ஆனா வெறும் உணர்வை வைத்தே வயிற்றை நிரப்ப முடியும்னா முடியாது. அதுக்காக தான் சில நம்ம உணர்வுகளை வச்சு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க. கேப்டன் ஒரு படத்தை நல்லா சொல்லியிருப்பார், ஆங்கிலம் என்பது நம்ம போட்டுக்க கண்ணாடி மாதிரி, தமிழ் என்பது நம்ம கண்ணு மாதிரி. நம்மளுக்கு எப்ப தேவைப்படா கண்ணாடியை மாற்றோம், மற்ற நேரம் நம்ம கண்ணுதான் தான் பார்க்கணும். அதனால இன்னைக்கு வந்து லாங்குவேஜ் இஸ் நாட் அ பேரியர். இன்னைக்கு நம்மளுக்கு இங்கிலீஷ் தெரியுது, ஹிந்தி தெரியுது, கன்னடம் தெரியுது, தெலுங்கு தெரியுது, மலையாளம் தெரியுதுன்னா இன்னைக்கு நம்ம ஊர்ல வேலை வாய்ப்பு இல்லாதனால நம்ம வெளி மாநிலத்துக்கு போய் நம்ம வேலை வாய்ப்பு தேடுறோம். ஐயா சங்கன விக்ரமன், ராமன், முருகன், மதிவாணன், அதே மாதிரி நம்மளோட சந்தூர் மாவட்ட செயலாளர் முருகன், சண்முக முருகன், எல்லாருக்குமே நான் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் யாரு தெரிஞ்சுக்கிட்ட உங்க முன்னால அத நான் புரிஞ்சுக்கிட்ட. நீ யாரோ நான் யாரோ ஒரு காலம், இப்ப ஒன்னானோ நமக்கு எதிர்காலம். நான் யாரு தெரிஞ்சுக்கிட்டேன் உங்க முன்னால அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ யாரோ நான் யாரோ ஒரு காலம், இப்ப ஒன்னானோ நமக்கே எதிர்காலம். தன்னம்பிக்கை தலையெடுக்கும் தமிழனுக்கும் வழி பிறக்கும் கொஞ்சம் பொருடா. பத்த வச்சா பொறி பறக்கும், முட்டி நின்னா தூள் பறக்கும், பொட்டையில கொடி பறக்கும்டா. Oh
நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம் சந்தமுள்ள நல்ல தமிழ் எடுத்து அண்ணன் பெயருக்கு பாட்டு கட்டு வாசமுள்ள வண்ண மலர் எடுத்து அண்ணன் கழுத்துக்கு மாலை கட்டு மனங்களை கவர்ந்திட ஜனங்களை அணைச்சிட மதுரையில் பிறந்தவன் நீ. நம்ம தலைவருக்கு புரட்சி கலைஞருக்கு பின்னால நாங்க இருப்போம் அவர் சொன்னாலே செஞ்சு முடிப்போம்